அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்லேயே நம்ம போட்டிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோவை. இது தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, தெரியலையா தவிர்த்துடுங்க. யார் யூடியூப்பில் சொல்கிறது நம்பக்கூடாது. ஏன்னா நம்ம முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எதையுமே வரும். போய் நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இது அதுன்னு அதில் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் வந்தால் இங்கே பை பண்ணலாம் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆப்ஷன் பையர். நமக்கு வந்து எல்லாத்த விட கொஞ்சம் ஸ்கில்லு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை வந்து நம்ம ஸ்டைலில் மாற்றணும். ஏன்னா ஆப்ஷன்னாவே என்ன, டைமிங்னு அதுக்கு ஒன்று உள்ள ஒளிந்திருக்கு. அப்போ டைமிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு எதிரி, சிலருக்கு நண்பர்னு சொல்லுவாங்க. எஸ், பையருக்கு அப்போ எதிரினா அப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்ன்றதுக்காக நம்ம போய் பை பண்ணிக்க முடியாது. மார்க்கெட்டில் ஒரு ரெசன்ஸ் இருக்கிறதுக்காக புட்டை போய் பை பண்ணிக்க முடியாது. ஏன்னா பிரீமியத்தில் அதுக்கு இடத்துல போய் தான் அது டிசைட் பண்ணும், எங்கே போய் எடுக்கணும் என்ன ஏதுங்கிறது. அதில் தான் டிசைட் பண்ணுமே தவிர மார்க்கெட்டை வைத்து கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் அனலைஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்துக்கிறவங்க இருந்தால் தெரிஞ்சவங்க இருந்தால் அங்கே போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ண பாருங்கள். யார் சொல்கிறதா இந்த யூடியூப்பில் இது சொல்கிறது, கிளாஸ் இது எனது கால்ஸ் கொடுக்குறான்னு சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் படித்தால் அதை செய்யலாம், இல்லையா அதை தவிர்த்துட்டு போயிடும், நம்ம வேலையை பார்க்க போயிடும். அதுக்கு ஏற்றாப்போல் நம்ம வர்த்தகம் செய்யணும். ஓகேங்களா? சரி, இந்த நீ கொடுத்த லெவல் 24,800 புட்டு 178 ரூபாய்க்கு மேலே இருந்தால் கீழே மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கோம். 178 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம மார்க்கெட்டை மட்டும்தான் பாசிட்டிவ் சொல்கிறோம். நம்ம இதை வாங்குங்க வைங்கன்னு சொல்லவே கிடையாது. அப்போ என்ன சொல்லுது அது? இங்கிருந்து ஏறின மார்க்கெட்டு இன்னைக்கு லோவே 205 மட்டுமே. கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை, போய்கிட்டே இருக்காப்ல. சரி, போயிட்டு ஒவ்வொரு இடமும் ஏன் நம்ம புள்ளியில எங்க ரிவர்சல் ஆகணும்னு நமக்கு தெரியும். எங்கெங்க ஃபர்தர் இப்போ நீங்க இத்தனை நாளா பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல போயிட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறங்கி மறுபடியும் வரும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. எஸ், அது இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய சட்டன் ரூல் இருக்கு. ஒரு இதை மட்டும் ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு ஸ்ட்ரைக்கு பல வேல்யூகள் இருக்கு. அதை வைத்து தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். அப்போ இந்த ஸ்ட்ரைக் இன்னைக்கு ஏன் இது செய்தது அப்படிங்கிறதுக்கான விடைகள் கிடைக்குது. 178 இங்க இதுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் போக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் ரூல் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிறது. மற்றபடி அது எங்க போயிட்டு எங்க போகும், இங்க இது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், எங்க போனால் அது ரெஸ்பான்ஸ் எடுக்கும், நிற்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதற்கு ஏற்றாப்போல் உங்களுடைய கணக்கை வந்து கால்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.